நந்தராணி, நந்தராணி, கூறுங்கள். நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை உன் பிள்ளை பாசம் கண்ணனை இவ்வளவு கெடுத்து வைத்திருக்கும் என்று. பார்த்தாயா அம்மா, இப்பொழுது சொல்வார்கள் நான் தான் பானையை உடைத்தேன் என்று. ஆம் நந்தராணி, உங்கள் கண்ணனுக்கு எங்கள் பானை மீது அவ்வளவு என்ன தீராத வெறுப்பு. இன்று இவன் எங்களது எல்லா பானைகளையும் உடைத்து விட்டான். இந்த விஷயம்தான் எனக்கும் புரியவில்லை. உங்கள் அனைவருக்கும் என் கண்ணன் மீது அப்படி என்ன தீராத வெறுப்பு? எப்பொழுது பார்த்தாலும் அவன் மீது வீண் பழி சுமத்துகிறீர்கள். மண்பானையை விடுங்கள். என் கண்ணன் வீட்டில் இருக்கும் சிறு பொருளை கூட உடைப்பதில்லை. நந்தராணி, நீதான் உன் கண்ணனை மெச்சிக்கொள்ள வேண்டும். அதனால் உண்மை பொய்யாக போவதில்லை. பார்த்தாயா அம்மா, இவர்கள் சொல்கிறார்கள் நான் தான் பானையை உடைத்தேன் என்று. நந்தராணி, இன்று நாங்கள் மட்டும்தான் சொல்கிறோம் இதை. நாளை கோகுலவாசிகள் அனைவரும் சொல்லுவார்கள் கண்ணன் தான் பானையை உடைத்தான் என்று. ஆம், அட, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே திரண்டு வந்து என்னிடம் சொன்னால் கூட நான் இதை நம்ப போவதே இல்லை. ஏனென்றால் எனக்கு என் பிள்ளையை பற்றி நன்றாக தெரியும். என் கண்ணன் எது செய்தாலும் அது மற்றவர்களின் நலனுக்காகத்தான் இருக்கும். பாருங்கள் அம்மா, இப்பொழுது கேட்பார்கள் நேற்றைய நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று. நந்தராணி, உன் கண்ணன் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவனிடமே கேட்டுப்பார் இன்றைய நாள் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று. கோபியர்களே, நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். பிரபு உங்கள் பானைகளை உடைத்து விட்டார். இந்த பானைகளை உடைப்பதன் உட்பொருளை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பானைகளை உடைத்ததன் மூலமாக பிரபு உங்கள் அனைவரது ஜென்ம ஜென்மங்களின் பாவங்களை அழித்திருக்கிறார். கஷ்டங்களில் இருந்து முக்தி அளித்திருக்கிறார். இவைகளை பானைகளின் உருவத்தில் உங்கள் தலைகளில் நீங்கள் சுமந்து கொண்டிருந்தீர்கள். அம்மா, இந்த கோபிகைகள் என்னை குற்றவாளியாக எண்ணிருந்தால் இவர்களுடன் பேசி என்ன பயன்? கோபிகைகளே, ஒருவேளை உங்களுக்கு மகிழ்ச்சி எனக்கு தண்டனை தருவதில் கிடைத்தால், நான் குற்றம் செய்திருந்தால் என்ன, செய்யாமல் இருந்தால் என்ன, ஆனால் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்வதற்காக நான் தயாராக இருக்கிறேன். இல்லை கண்ணா, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நானும் பார்க்கிறேன் என் பிள்ளைக்கு யார் தண்டனை கொடுக்கிறார் என்று. கோபியர்களே, இன்று நான் உங்கள் அனைவரையும் மன்னிக்கிறேன். இதன் பிறகும் என் கண்ணன் மீது யாராவது வீண் பழி சுமத்தினால் நான் இது போலவே இருக்க மாட்டேன். புரிகிறதா? கோபிகைகளே, எனது அண்ணன் எனக்கு துணையாக இருக்கும் வரை நீங்கள் எவ்வளவு சாட்சிகளை காட்டினாலும் என்னை வெல்லவே முடியாது. அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் கோபிகையிடம் பேசிக் கொண்டீர்கள். நான் வெண்ணெய் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். நந்தராணியின் கண்களை பிள்ளை பாசம் மறைத்திருக்கிறது. ஆம் சகோதரி, நாம் இப்பொழுது என்ன சொன்னாலும் அவள் காதில் விழாது. வாருங்கள் தோழிகளே, நாம் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். யசோதாவிடம் கண்ணன் செய்ததை சொல்லி வாருங்கள். செல்லுங்கள். உண்மைக்கு முன் போய் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. என் பிள்ளை மீது பழி சுமத்துவதற்கே வருகிறார்கள். அத்தை, கோபிகைகள் பொய் கூறவில்லை. அவர்கள் கூறுவது உண்மைதான். கோகுலத்தில் இருக்கும் அனைத்து பானையும் உடைத்தவன் கண்ணன் தான். மகளே ராதா, நீயும் அவர்களின் பக்கம் சென்று விட்டாயா? இல்லை அத்தை, நான் ராதா. நான் எந்த சாட்சியும் இல்லாமல் எதுவும் கூறுவதில்லை. தவறு நிகழ்ந்து விட்டது. நந்தராணியும் இதை நம்பிவிட்டாரே. பானைகளை எனது பிரபுதான் உடைத்திருக்கிறார் என்று. ஆனாலும் இதில் பிரபுவின் மீது எந்த தவறும் இல்லை. நான் வேண்டிக் கொள்வது அக்ரூரருக்கு மரணம் நிகழட்டும். அக்ரூரர் அவர்களுக்கு ஏதாவது மருந்தளித்து இந்த கவலையில் இருந்து அவருக்கு முக்தி அளித்து விடுங்கள். அக்ரூரரே, ஒரு வைத்தியன் என்ற முறையில் உங்களுக்கு உயிர் கொடுப்பதுதான் முறை. ஆனால் இன்று உங்களுக்கு நான் மரணத்தை வழங்கப் போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் அக்ரூரரே. எழுந்திரு. அம்மா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? கண்ணா, எனக்கு அனைத்தும் தெரிந்து விட்டது. இப்படி ஒரு சுப நாளில் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார். கோகுலத்தில் அனைத்து பானைகளையும் உடைத்திருக்கிறாய். போதும் கண்ணா, நான் இன்று உனக்கு அளிக்கும் தண்டனையை இந்த உலகமே நினைவில் வைத்திருக்கும். யசோதா தனது பிள்ளைக்கு தண்டனை கொடுத்தாள் என்று. வா.
நீ எனது நம்பிக்கையை உடைத்திருக்கிறாய். இன்றைய தீபாவளி நாள் முழுவதும் நீ இங்கேயே கட்டப்பட்டிருப்பாய். உனக்கு இன்று உணவும் கிடையாது, அருந்த தண்ணீரும் கொடுக்க மாட்டேன். புரிகிறதா? நான் இங்கு கட்டப்பட்டு இருந்தால் நீ எப்படி எனக்கு ராமர் சீதை கதை சொல்வாய் அம்மா? வேறு யாருக்காவது கூறுவேன், அதில் உனக்கு என்ன? நீ ராமாயண கதையை கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் எனக்கு என்ன? இனி உன்னால் பானையை உடைக்க முடியாது. அம்மா, எனது பேச்சை கொஞ்சம் கேளேன். கண்ணா, ஒருவேளை பானாசுரனை பற்றி என்னிடம் கூறியிருந்தால் நீ இப்படி இந்த உருளில் கட்டப்பட்டிருக்க மாட்டாய். ஹே பிரபு, உங்களது பக்தனுக்கு முத்தி அளிப்பதற்காக தாம் தம்மைத்தாமே உரலில் கட்டுண்டு கிடக்கின்றீர்களே. இல்லை பிரபு, இல்லை. நான் என்னுடைய வாழ்நாளில் இப்படியே இருந்துவிட்டாலும் பரவாயில்லை. என்னுடைய பக்தி தர்மத்தை நான் நிலைநாட்டியே தீர்வேன். நந்தகோபரே, என் மனம் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கண்ணனாவது தவறு செய்வதாவது. ஆம் சகோதரா, அவசியம் இதன் பின்னே ஒரு காரணம் இருக்க வேண்டும். நமக்கு அது புலப்படவில்லை. ஏனென்றால் கண்ணன் எது செய்தாலும் அது கோகுலவாசிகளுக்கு நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். இதை கோபியர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? இவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும் சண்டையிடுவதற்கு. முன்பின் எதையும் யோசிக்காமல் நந்தராணியிடம் சென்று விட்டார்கள் கண்ணனை பற்றி குறை கூறுவதற்கு. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று புரிகிறதா? உங்களால் தான் நந்தராணி மலர் போன்ற கண்ணனை உரலில் கட்டி வைத்திருக்கிறாள். நான் சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் சென்று கண்ணனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்பொழுது. இல்லை அத்தை, தவறு கண்ணன் மீதுதான். யசோதா அதுக்கான தண்டனையும் வழங்கிவிட்டாள். இடையிலே நான் மனது வைத்தால் நீ இந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆனால் அதற்கு முன்பாக நீ உனது குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். எந்த குற்றமும் செய்யவில்லை கோபிகையே. நான் உன் கையில் வில்லும் பம்பும் இருப்பதை பார்த்தேன். இரவு நேரத்தில் பானையை உடைக்க போய்க் கொண்டிருந்தாய். பானை இல்லை கோபிகையே, பானை அசுரன். பானை அசுரனா? ஆம், பானை அசுரன். ஆனால் அன்று நீ என்னிடம் சொன்னது பானை அசுரனை பற்றி எதுவும் தெரியாதென்று. ஏனென்றால் அப்பொழுது எனக்கு பானை அசுரனை பற்றி முழு விபரமும் தெரியாது. ஆனால் நேற்று இரவு நான் பானை அசுரனை பார்த்து விட்டேன். நில்லிடையனே, இந்த நச்சரிப்பு கோபிகை எங்கிருந்து வந்தாள்? அட, அந்த பானை அசுரன் எங்கு போனான்? இப்பொழுது இந்த விஷயத்தை அனைவருக்கும் கூறப்போகிறேன். நீதான் அனைத்து பானையும் உடைத்தாய் என்று. கோபிகையே, நில் கோபிகையே. இந்த கோபிகை இருக்கிறாளே, பானை அசுரனை விட தொல்லை பிடித்தவள். என்னை பற்றிய உண்மையை யாரிடம் சொல்வதற்கு முன் இவளை பிடித்தாக வேண்டும். ஆனால் அந்த நேரம் நீ என் பேச்சை கேட்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த பானை அசுரன் தப்பித்து விட்டான். நன்றாக கதை கட்டுகிறாய் இடையனே. ராதா, கண்ணன் தான் தனது தவறை ஏற்றுக்கொண்டானே. வா, இப்பொழுது கண்ணனை நாம் விடுவித்து விடலாம். ஏனென்றால் கண்ணன் இப்படி உரலில் கட்டி இருப்பதை என்னால் காண இயலவில்லை. இடையனே, லலிதா சொல்வதனால் சிறிது நேரத்திற்கு நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். அதனால் சற்று நேரம் நீ ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். பிறகு நான் உன்னை மீண்டும் கட்டி விடுவேன். கோபிகையே, இப்படி என்னை கட்டியது என் தாய். அவளே நேரடியாக இங்கு வந்து என் கட்டை அவிழ்க்கும் வரையில் நான் இப்படிதான் இருப்பேன்.
ஓடுங்கள். கோகுலவாசிகளே, இப்படி பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் வாருங்கள், அனைவரும் வெளியில் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து கோகுலத்தில் அசுர சக்தி நுழைய முடியாது என்று நிரூபிப்போம். அனைவரும் வெளியில் வாருங்கள். அனைவரும் என்னை நோக்கிதான் வருகிறார்கள். ஆனால் நான் இங்கு யாரையும் நான் துன்புறுத்த வரவில்லை. நான் வந்ததோ எனது பிரபுவின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக. அனைவரும் சேர்ந்து உடைத்து விடுங்கள் இந்த பானையை. அதோ போகிறான் பானையசுரன். அதோ இருக்கிறது, வாருங்கள். தாமோதரா, என்னவாயிற்று? நதகோபரே, எனக்கு தோன்றுகிறது அந்த பானையசுரன் எனக்கு பயந்து கோகுலத்தை விட்டே ஓடிவிட்டான். ஏனென்றால் நான் தாமோதரன், நான் பயமே அறியாதவன். இல்லை தாமோதரா, அசுரர்கள் தங்கள் தோல்வியை அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவன் அவசியம் மீண்டும் வருவான். நாம் விழிப்புடன் இருந்தாக வேண்டும். பானை அசுரன் இருக்கிறான் என்றால் அதன் அர்த்தம் பானையை கண்ணன் உடைக்கவில்லை. உண்மை என்னவென்றால் கண்ணன் அந்த பானை அசுரனை அழிக்க நினைத்திருக்கிறான். நாம் தான் அவனை புரிந்து கொள்ளவில்லை. நான் தான் முதலிலேயே கூறினேனே, நம்முடைய கண்ணன் எதை செய்தாலும் நமது நலனுக்காக தான் செய்வான். இப்பொழுது இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் புரிந்து விட்டதால் செல்லுங்கள், சென்று நந்தராணியிடம் மன்னிப்பு கூறுங்கள். செல்லுங்கள் அனைவரும். எனது இந்த செயலால் என் பிரபுவின் மீது ஏற்பட்ட களங்கம் நீங்கிவிட்டது. நான் இப்பொழுது என் பிரபுவின் முன்பு சென்றாக வேண்டும். திரேதா யுகத்தில் பிரபு எனக்கு வரம் அளித்திருந்தார், இந்த துவாபர யுகத்தில் அவரது பாலரூபம் மூலமாக எனக்கு முக்தி கிடைக்கும் என்று. ஹே பிரபு, தமது பக்தன் உங்களை சரணடைவதற்காகவே வந்து கொண்டிருக்கிறான். அம்மா என் மீது கோபமாக இருக்கிறாள், நான் அறிவேன். ஆனால் என் பசிக்கு அதை எப்படி புரிய வைப்பது? என் பசி இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆனால் அம்மாவோ இதுவரை வரவே இல்லை. இது எல்லாம் அந்த நச்சரிப்பு கோபிகையால் வந்த வினை. என்னை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் கோபிகைக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு என் அம்மாவிடம் கூட இல்லை. தீபாவளி நாளன்று அம்மா எவ்வளவு சுவையான பலகாரம் செய்வாள். ஆனால் இந்த நச்சரிப்பு கோபிகை இங்கு இருக்கும் வரை எனக்கு வெண்ணெய் கூட கிடைக்காது. ஏதாவது செய்து இந்த கோபிகையை இங்கிருந்து விரட்டியாக வேண்டும். கோபிகையே, ஓ கோபிகையே, இங்கு வாயேன். கோபிகையே, நீ உனது கண்ணனை உரலில் கட்டி வைத்து விட்டாய். ஆனால் உன் தோழிகளுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கிறாய்? இடையனே, இப்போது நீ என்ன சொல்ல வருகிறாய்? உன் தோழிகள் முதல் முறையாக கோகுலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுற்றி காட்டு. அவர்களுக்கும் தெரியட்டுமே தீபாவளி பண்டிகை கோகுலத்தில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்று. கண்ணா, நீ எவ்வளவு நல்லவன். எங்கள் தோழியால் தான் நீ இப்படி கட்டுண்டிருக்கிறாய். ஆனாலும் நீ எங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே. லலிதா, நான் இப்படித்தான். எனக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சியில் தான் ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஆனந்தம் கிடைப்பது உன்னை திருத்துவதில் தான், இல்லையா தோழிகளே? ராதா, எனக்கோ கண்ணன் இப்படி கட்டுண்டிருப்பது காணும் பொழுது எந்த ஆனந்தமும் வரவில்லை. லலிதா, இது போல் கண்ணன் பக்கம் பேசிக் கொண்டிருந்தால் உன்னையும் நான் இந்த உரலில் கட்டி வைத்து விடுவேன். இல்லை இல்லை, அப்படி செய்தால் கண்ணனுக்கு மிகவும் சாதகமாகிவிடும். உன்னை மயக்கி விடுவதற்கு எனது தோழிகள் கண்ணனிடம் மயங்குவதை அனுமதிக்க மாட்டேன். நான் உன்னை கண்ணனிடமிருந்து தள்ளியே வைத்திருப்பேன். ராதா, ராதாவின் தோழிகளே, இங்கு வாருங்கள். உணவருந்தும் நேரம் வந்துவிட்டதல்லவா? உங்கள் அனைவருக்காகவும் சுவையான அப்பம் செய்திருக்கிறேன். கோபிகையே, உனக்கு அப்பம் என்றால் விருப்பம் அல்லவா? எனது அம்மா செய்யும் அப்பம் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பிரஜ மண்டலத்திலேயே அம்மா போல் யாரும் அப்பம் செய்ய முடியாது.
அத்தை, இதிலிருந்து வரும் மனமே எனது பசியை மேலும் தூண்டுகிறது. அம்மா, அம்மா, எனக்கு பசிக்கிறது அம்மா. உன் கண்ணனுக்கு நீ வெண்ணெய் ஊட்டி விட மாட்டாயா அம்மா? அம்மா, உனக்கு தெரியாதா காலையில் இருந்து உன் கண்ணன் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று? அம்மா, எனக்கு அப்பம் ஊட்டி விடு அம்மா. மிகவும் பசிக்கிறது எனக்கு. அம்மா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு அம்மா. இடையனே, நீ கோகுலத்தின் அனைத்து பானையும் மட்டும் உடைக்கவில்லை, யசோதா அத்தையின் நம்பிக்கையும் உடைத்திருக்கிறாய். அதனால் இன்று அவர்கள் உன் வசீகர பேச்சில் சிக்க மாட்டார்கள். என்ன புரிந்ததா? வாருங்கள் தோழிகளே, நாம் அப்பம் சாப்பிடலாம். நான் என் அம்மாவின் பிள்ளை. ஆனால் நான் என் அம்மாவுக்கு எனது நிலையை எப்படி புரிய வைப்பது? நாராயண நாராயண. தாயே, இன்று பிரபுவின் எந்த யுக்தியும் பலிக்கவில்லை. வழக்கமாக பிரபுதான் பக்தர்களை பரீட்சிப்பார். ஆனால் இன்று உங்களது லீலையினால் பிரபு தாமே பரீட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் தாயே. தேவி, லீலையின் தேவை துவங்குவது எங்கே என்று தெரியுமா? எங்கு பிரம்மை ஏற்படுகிறதோ அங்கு, எங்கேயோ அன்னை மீது, கண்ணனுடைய இதயத்திலும், அத்துடன் கண்ணன் மீது அன்னையின் இதயத்திலும் பேரன்பு மட்டுமே உள்ளது. ஆதலால் அன்பு எனும் உணர்வு லீலையினால் அல்ல, அதற்கு மாறாக உண்மையான பாவத்தால் நேருகிறது. ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான், ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான். அன்பு தாயும் ஊட்டியே விடுவாள், ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். படம் பிடித்தே அவன் வெண்ணையை உண்பான், பசி ருசியாரும் வரையில் உண்பான். நிறைந்து விடுமே மனம் கண்ணனுக்கு, போதாதோ இது அம்மாவிற்கு. ஆனந்த கண்ணீர் அம்மா வடிப்பாள், ஆனந்த கண்ணீர். நாராயண நாராயண. பிரபு, இந்த உலகை ஆளுபவரே, இவ்வுலகத்தின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பவரே, இதோ இன்று அம்மாவிடம் உணவை யாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பிரபு, எனக்கு இது புரியவில்லை. இதற்கு நந்தகுமாரருக்கு என்ன அவசியம் வந்தது? அது இறைவனாகவே இருந்தாலும் அன்னையை பொறுத்தவரை அவர் பிள்ளைதான். அன்னையே முதன்மையானவள், சமத்துவம் வாய்ந்தவள். அதாவது அன்னைக்கு சமமான நிழலும் இல்லை, அவர் கீடான துணையும் இல்லை, காக்கும் கடவுளும் இல்லை. அதுபோலவே அன்னைக்கு சமமான நேசம் கொண்டவர்களும் இல்லை. உலகத்தின் அனைத்து உணவுகளாலும் எனது பசியை போக்க இயலாது. ஆனால் அன்னையின் கைகளால் ஊட்டப்படும் ஓர் பருக்கையே என் பசியை போக்கிவிடும். நந்தகுமாரரும் அந்த பருக்கை பசியுடனே காத்திருக்கிறார் தேவரிஷி. நாராயண நாராயண. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. தாயின் மகிமையையும் தங்கள் இருவரின் அன்பையும் நான் புரிந்து கொண்டேன். நாராயண நாராயண.